இன்னைக்கும் வழக்கம் போல அம்மாவோட ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். சுண்டைக்காய் துவையல். இது சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல கடாய் வச்சு கடாய் சூடானதும் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கையளவு உளுந்து சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. நாங்க 6 வத்தல் சேர்த்துக்கிட்டோம். வத்தல் வதங்குனதும் அது கூட வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்துல ஒரு 15 சின்ன வெங்காயம் போல போட்டு வதக்கிட்டு, அது வதங்குனதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே துருவன தேங்காய், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி இது ஒரு ஓரமா இறக்கி வச்சுட்டு, இன்னொரு வாணலியில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு 40லேருந்து 45 போல சுண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுக்கணும். கலர் நல்லா மாறி வெள்ளை கலர்ல மாறும். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்க வேண்டியதுதான். அம்மா இது வதக்கும் போதே புளி போட மறந்துட்டாங்க. அதனால அரைக்கும் போது மட்டும் ஒரு சின்ன துண்டளவு புளி சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. சாதத்தோடு செம டேஸ்டா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.